ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 24/7/2025 வியாழக்கிழமையில் ஆடி அமாவாசை வருது. தமிழ் மாதத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம்னா அது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வந்தாலும் ஆடி அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்தது. மாதந்தோறும் வருகிற அமாவாசை சிறப்பானது இருந்தாலும் ஆடி மாசையில் வரக்கூடிய அமாவாசை, புரட்டாசி மாத அமாவாசை, தை மாத அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் ரொம்பவே மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசைன்னு சொல்லலாம். வழக்கமாக வரும் அமாவாசை நாட்களில் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா அந்த ஆண்டு முழுவதும் அமாவாசை தினத்தில் முன்னோரை வழிபட்ட பலன்கள் கிடைக்கும். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வருகிற ஜூலை 24ஆம் தேதி வருது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளை தர்ப்பணம் கொடுத்தா அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெறலாம். இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்யலாம். அதே போல் ஆடி அமாவாசையில் காகத்திற்கு படையல் போடுவதும் முன்னோர்களை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு முறை. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 2:28 தொடங்கி ஜூலை 24ஆம் தேதி இரவு 12:40 வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது. அதனால் ஜூலை 24ஆம் தேதி அதிகாலை முதலே திதி கொடுக்கலாம். நம்ம இந்த நாளில் மறக்காமல் திதி கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யறதுனால நமக்கு ஏற்பட்ட பித்ருதோஷம் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும்னு சொல்லுவாங்க. அடிப்பட்ட காலிலே மீண்டும் மீண்டும் அடி வந்து விழுற மாதிரி பிரச்சனை வந்த குடும்பத்திலேயே மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள தலை தூக்கவே விடாது. அடுத்தடுத்து கடன் பிரச்சனை, அடுத்தடுத்து நோய் பிரச்சனை, இல்லைன்னா சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பிரிவு, இப்படி ஒரு குடும்பத்தை பிரச்சனை சுற்றி சுற்றி அடிக்கும். இதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக அமாவாசை இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இது ஒரு பரிகாரம் இல்லை, 2 பரிகாரம். குளிக்கும் தண்ணீரில் இந்த பொருளை போட்டு குளிக்கணும். இந்த பொருளை உங்கள் தலையை சுற்றி போடணும். இந்த 2 விஷயங்களை நீங்கள் செய்தாலே உங்களை பிடித்த பீடை கண்டிப்பாக தொலைந்து போகும். உங்களை சுற்றி செயல்படக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்க, கஷ்ட நஷ்டங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு அமாவாசை தினம் செய்யக்கூடிய பரிகாரத்தையும் இப்போ பார்த்துடலாம். அமாவாசை நாளில் உடம்புக்கு குளித்தாலும் சரி, தலைக்கு குளித்தாலும் சரி, வெந்நீரில் குளித்தாலும் சரி, பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரிங்க. நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு கரைச்சிக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு இந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கணும். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே அமாவாசை நாளில் இந்த தண்ணீரில் குளிக்கலாம். அந்த தண்ணீரில் உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்கள், அதால் ஓங்கிற வார்த்தையை எழுதிட்டு நீங்கள் குளிக்கணும். இந்த தண்ணீர் உங்கள் உடம்பை பட்டு கீழே விழும்போது உங்களுடைய கஷ்டமும் தண்ணீராக கரைந்து போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த பரிகாரத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சூட்சமும் இதுதான். உங்கள் மனசில் அதே போல் நினச்சிக்கோங்க, என்னுடைய கஷ்டம் என்னை பிடித்த பீடை இன்றோடு ஒழியட்டும் அப்படின்னு சொல்லி குளிச்சிடுங்க. அதே போல் அமாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே குளிக்கிறது ரொம்பவே நல்லது. வாழ்க்கையில் நாம் கஷ்டங்கள் பின்தொடர்வதற்கு காரணம் கண் திருஷ்டியும் ஒன்று. மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை தேதியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கண் திருஷ்டி கழிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் கண் திருஷ்டி கழிக்கிறது நல்லது. உப்பு சுற்றி போடலாம், இல்லைன்னா கற்பூரம் சுற்றி போடலாம், இல்லை வரமிளகாய், கடுகு, கல்லுப்பு இந்த 3ஐயும் சுற்றி போடலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சப்பழம் கூட சுற்றி போடலாம். சில பேர் பார்த்தா பூசணிக்காய் கூட உடைப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு முறையை பின்பற்றி வீட்டில் இருக்கிறவங்களுடைய கண் திருஷ்டியை கழிச்சிடுங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது கண் திருஷ்டி கழிக்க வழக்கம் இருந்தாலும் அதே போல் கண் திருஷ்டியை சுற்றி போட்டு நீங்கள் கழிக்கலாம், தவறில்லை. கண் திருஷ்டிங்கிறது ஒரே நாளில் அழிந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. கண் திருஷ்டி அந்த அமாவாசையில் கண் திருஷ்டி சுற்றி போட்டால் மீண்டும் நம்ம வெளியில் போகும்பொழுது, நம்ம 4 பேர் பார்க்கும்போது, நம்முடைய வெற்றியை அடுத்தவங்க கவனிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த கண் திருஷ்டி நம்ம மேலே விழும். அதனால் மாதம் இந்த அமாவாசையில் தவறாமல் கண் திருஷ்டி கழிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. அமாவாசை திதி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சுற்றி போடலாம். திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு பெரியவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே இந்த கண் திருஷ்டியை பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. அமாவாசை இரவு 9 மணிக்கு மேலே திருஷ்டி கழிப்பது நல்ல பலனை கொடுக்கும். இதை மறக்காமல் அமாவாசை நீங்கள் செய்துட்டு வாங்க. இந்த குளியல் முறையும் நீங்கள் செய்யுங்க, இந்த திருஷ்டி பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களை பிடித்த கஷ்டங்கள் உங்களை பின்தொடர்வதை படிப்படியாக குறையும்.
அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் தீராத குடும்ப கஷ்டம், பண கஷ்டம், கடன் சுமை இருந்தால் இந்த பரிகாரத்தை அமாவாசை இரவு செய்யுங்க. நிச்சயமாக அடுத்த அமாவாசைக்குள்ளே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக தெரியும். உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. பூஜை அறையில் அமாவாசை அன்று மாலை பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து நல்ல வாசனை மிகுந்த சாம்பிராணி தூபம் ஏற்றி வைங்க. குலதெய்வத்தின் பெயரை ஒரு 108 முறை சொல்லிக்கோங்க. குலதெய்வத்தை அழைச்சிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு மாரியம்மன் குலதெய்வமாக இருக்காங்கன்னா, மாரியம்மன் தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லி நீங்கள் பரிகாரத்தை துவங்கணும். எந்த ஒரு பரிகாரமும் வழிபாடும் நம்ம எது செய்தாலும் சரிங்க, நம்முடைய குலதெய்வத்தை மனதார நினச்சிட்டு செய்தோம்னா நிச்சயமாக அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க. அந்த துணியில் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரே 1 ரூபா காசு, ஒரு துண்டு வசம்பு, இதோட வீட்டில் இருக்கக்கூடிய தங்க மோதிரமோ அல்லது எதுவோ தங்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலும் சின்ன மூக்குத்தியாவது நீங்கள் அதில் வைக்கலாம், தவறு கிடையாது. தங்கம் இல்லை எங்கள்கிட்ட அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க மற்ற எல்லா பொருளையும் அந்த மஞ்சள் நிற துணியில் முடிச்சா கட்டிக்கோங்க. தங்கம் இருந்தால் கண்டிப்பாக வைங்க. தங்கம் இல்லைன்னா மற்ற பொருட்களை நீங்கள் அந்த முடிச்சில் எல்லாத்தையும் அந்த துணியில் வைக்கணும். இதை முடிச்சா கட்டி பூஜை அறையில் வச்சுருங்க. மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடன் தீரணும், அடமான நகை மீட்கணும், அடமானத்தில் இருக்கும் சொத்துக்களை மீட்கணும், இப்படி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. பிரார்த்தனை முடித்ததுக்கப்புறம் இந்த முடிச்சை எடுத்துகிட்டு போய் நிலைவாசலில் மாட்டி விடணும். இந்த முடிச்சுக்கு உள்ளே நீங்கள் தங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிலைவாசலுக்கு உள்பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த முடிச்சை மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் மாட்டி வைக்கலாம். அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும். தினமும் விளக்கேற்றும் பொழுது குலதெய்வத்தின் பெயரை சொல்லி இந்த ஊதுபத்தியை அந்த முடிச்சுக்கு நீங்கள் காட்டணும். அடுத்த அமாவாசை வரும்போது உள்ளே இருக்கும் பொருட்களை எடுத்து மீண்டும் புது பொருட்களை மாற்றி வைக்கலாம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த முடிச்சு குலதெய்வத்தை நினைத்து நிலைவாசலை கட்டி தொங்கவிடும் போது உங்களுடைய வீட்டிற்குள்ள கடனோ கஷ்டமோ நுழைவறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த முடிச்சில் குலதெய்வமானது தங்கி உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். அதுதான் இந்த பரிகாரத்தின் நம்பிக்கை. நிறைய பேர் இதை செய்து பலன் பெற்ற ஒரு பரிகாரம் தான் இந்த உப்பு பரிகாரம். நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்களும் படிப்படியாக குறைவதை நீங்கள் உணரலாம். ஒரு அமாவாசை அன்று இதை செய்து பாருங்கள். அடுத்த 30 நாட்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். நீங்கள் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் நம்முடைய நல்ல பயன்பாட்டிற்கு நமக்கு பயன்படணும், நல்ல விஷயத்துக்காக பயன்படணும் அப்படின்ட்டு நம்ம வழிபாடு செய்கிறோம். நம்ம குலதெய்வத்தை நினைத்து இந்த வழிபாடு செய்யும் பொழுது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அமாவாசை தினத்தில் எப்பொழுதுமே எந்த வழிபாடு பரிகாரங்கள் செய்தாலும் அது நமக்கு பல மடங்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாளில் இந்த ஒரு பரிகாரம், குளியல் முறை இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு வாங்க. மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மறக்காமல் இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வருகிற வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான நாளில் குரு பகவானுக்குரிய குபேரருக்கும் ஏற்ற நாள். அந்த நாளில் அமாவாசை வருகிறது, தவற விடாதீங்க. வருஷத்தில் 3 அமாவாசை ரொம்ப விசேஷமானது. அதில் ரொம்ப முக்கியமானது ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தையும் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி தர்ப்பணம் படையல் குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே ஒரு வருஷம் நம்ம அமாவாசை நம்ம ஏதோ நம்ம மிஸ் பண்ணியிருந்தா கூட அது எல்லாத்தையுமே ஈடுகட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை. நிச்சயம் இந்த அமாவாசையை தவற விடாதீங்க. குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் செய்துக்கிட்டு வந்தால் நம் வீட்டில் எவ்வளோ தான் கஷ்டங்கள் வந்தாலும் அது படிப்படியாக கண்டிப்பாக குறையும். குறைக்கிறதுக்கான வழியை நம்முடைய குலதெய்வம் நமக்கு காட்டி கொடுக்கும். கடின உழைப்போட இது போன்ற வழிபாடுகளையும் முன்னோர் வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் தவறாமல் செய்யுங்க. நல்லதே நடக்கும். நன்றி.